என்ன பண்ண போகிறோன்னா இந்த மத்தி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு சிலது சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்றால் கருவேப்பிலை நிறைய வேணும், அதை எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறமா 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் உப்பு. இந்த உப்பு வந்து சாதா உப்பு, கல் உப்பு கிடையாது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாதி பாக்கெட்டு அதை போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பெருங்காயமுக்கு அப்புறமா மஞ்சள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தது இல்லை அந்த மத்தி மீன், அதெல்லாம் எடுத்து வச்சு அதில் இதை போட்டு கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு நல்லா ஊற வைப்போம். அடடடா ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இல்லை ஒரு 1.5 ஹவர்ஸ் கழித்து அதை எடுத்து டவாவில் போட்டு எடுப்போம். ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது நன்றாக வரவில்லை. அது ஏதோ கூட்டு மாதிரி ஆயிடுச்சு, நெய் மீன் மாதிரி. அதனால் நான் என்னன்னா இதை எல்லாத்தையுமே பொரிச்சிடலான் இருக்கேன் எண்ணெயில் போட்டு. எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதை தவாவில் போட்டு எனக்கு ஃப்ரை பண்ண தெரில. அதனால் நான் எண்ணெய் சட்டியிலேயே போட்டு போயிடலான் இருக்கேன். அவங்க சொன்னதில் இது ஒர்க் அவுட் ஆகும். மேபி சமையலில் ப்ரோவாக இருக்கிறவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகலாம்னு நினைக்கிறேன். பட் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ண வேணாம்.